இந்த மாதம் ஜனவரி மாதம் முதல் மாதம் தேவன் நம்மை 2025 12 மாதங்களும் தேவன் நம்மை நடத்தினார். புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தியபடியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். விசேஷமா சொல்ல போனா நாம வரல, கர்த்தர் நம் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இரவெல்லாம் காத்தார், இன்னும் ஒரு நாள் தந்தார். சொன்னது மாதிரி இந்த வருஷத்தை கர்த்தரே நமக்கு கொடுத்தார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் நம்மை அழைத்து வந்த தெய்வம், நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்தவர். இந்த 2026 தேவன் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆமென் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதிகமான ஆசீர்வாதமான ஆண்டு 2026 என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா முன்பை காட்டிலும் இந்த 2025 வரைக்கும் இருந்த நாட்களை காட்டிலும் இனி வருகிற ஒவ்வொரு ஆமென் வருஷங்களும் அவ்விதமான ஆசீர்வாதம், ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக மாறுகிற வருஷங்களாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் இரவெல்லாம் போய் ஆண்டவரே புதிய ஆராதனை என்று அநேக ஆராதனைகளை செய்து ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்து இந்த சாயங்கால கூட்டத்துக்கும் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி, நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் அன்பு பிள்ளைகளையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற பிள்ளைகளை துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வாரும். இந்த நாளிலே கர்த்தரே எங்களை வழி நடத்தட்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாத வாக்கு, அந்த வருஷத்தின் ஆண்டவரே இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆமென் தேவனாகிய கர்த்தர் ஆமென் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 28 உபாகம் 28:1 இந்த வருஷம் முழுவதும் நம்மை மேன்மையாக சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்று கர்த்தர் ஆண்டவரே தம்முடைய வார்த்தையினாலே நமக்கு நம்முடைய ஊழியங்களுக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நாளிலும் வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த சமாதானம் தேவன் இந்த வாக்கு தத்துவத்தின் சமாதானம் மேன்மையாய் கர்த்தர் வைப்பாராம். மேன்மையாய் இத்தனை காலம் அடிமையாய் இருந்த நம்மை, கஷ்டத்தோடு இருந்த நம்மை மேன்மையாய் வைக்கிற வருஷம் இந்த வருஷம். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை செய்கிற வருஷம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். நினைக்கவே முடியாது, அவ்வளவு அற்புதம். யாமே தேவன் சொல்லி கொண்டு போன வார்த்தைகள் ஏராளம். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே அந்த அபிஷேகம் நமக்குள்ளாய் இறங்கும். அது மாத்திரம் அல்ல, இத்தனை காலமாய் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் தாமதமாய் இருக்கலாம். இந்த வருஷம் அந்த காரியத்துக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற வருஷமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஊழிய பாதையில் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதமான வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, கூடியிருந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மேலங்க ஜெபம். கர்த்தர் அப்பா தகப்பனே 2025 ஆண்டு முழுவதும் எங்கள் கண்ணின் மணி போல காத்து 2025 ஆண்டு வரை அப்பா தகப்பனே இந்த உலகத்தை ரட்சித்த தேவன் அப்பா இந்த 2026 ஆண்டுக்குள்ள அப்பா எங்களை அடியெடுத்து வைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானம் உங்கள் சிங்காசனம், பூமி உங்கள் பாதப்படி ஆண்டவரே. கர்த்தர் நினைத்தால் அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் அப்பா செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உங்களோட வாக்குத்தத்தங்களை படி அப்பா தகப்பனே இந்த ஆண்டு முழுவதும் போஷிச்சு எங்களை ஜீவனோடு பாதுகாத்து அப்பா எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அப்பா எங்களுக்கு கரங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா வருகிற அப்பா இந்த ஆண்டு அப்பா 2026 ஆண்டுக்குள்ள அப்பா நாங்க பிரவேசிக்கும் போது தேவனோட பிளெஸிங்ஸோட தேவனோட ஆசீர்வாதத்தோடு நாங்க கடந்து அப்பா தகப்பனே இந்த ஆண்டு முழுவதும் அப்படியாய் கர்த்தருக்குள்ளாய் களி கூறுகிற சந்தோஷம் மன மகிழ்ச்சியும் எங்களுக்கு கிடைக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகபூர்வமான தேவைகள் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி, கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படியாய் நாங்க இந்த வருடத்துல எங்களை ஆண்டவரே தேவனுக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுற அனுபவங்களை
அப்பா வரங்களையும் அப்பா கனிகளையும் எங்களுக்கு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். புதிய வாக்குத்தத்தத்தை நாங்க பெற அப்பா நாங்க பாக்கியசாலிகளாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா அதன்படி எங்களை நடத்துங்க. இந்த ஜெப ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னங்களை வழி நடத்தணும். ஆவியானவரே ஊழியக்காரோடு பேசி நீங்க எங்களுக்கு என்ன வசனத்தை கொடுக்கிறீரோ என்னென்ன நடக்க அது ஊழியக்காரர் மூலமா பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரே பேசும் அப்பா. எங்களை அந்த வழியில ஜீவ வழியில எங்களை நட்டு அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய ஜீவ வழியில எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் அப்படியே நம்ம உட்காரலாம். ஆவியானவர் இந்த நாளிலே ஆமென் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம், ஐயா நான் கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், உபத்திரவப்பட்டேன்னு சொல்லலாம். சில எல்லாரும் சொல்லல. நம்ம காலமே அப்படித்தான் இல்லையா? ஆமென். கடைசி காலம். ஆனாலும் இந்த பாடுகள் மத்தியிலே சமாதானம் கிடைத்ததா? இந்த பாடுகள் மத்தியிலே அற்புதம் கர்த்தர் செய்தாரா? இந்த பாடுகள் மத்தியில தேவன் நம்மோடு கூட இருந்தாரா? தான் முக்கியம். அல்லேலூயா. அதனால இருந்தார் என்று தான் சொல்லணும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்தார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோட ஜீவனோட சந்தோஷமா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னு அந்த தேவன் இனியும் நமக்கு மேலான அற்புதங்களை இந்த வருஷத்திலே செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுங்க. மேன்மையான அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் ஊற்றுகிற வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் 2025க்கு மேலான வருஷங்கள் அத்தனை வருஷங்களும் மேன்மையான வருஷமாய் தேவன், ஏன்னா கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன யோவேல் 2:28 படி தேவன் இந்த 2020 அப்படிப்பட்ட அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி ஆமென் தேவன் அடிக்கடி உங்களை உள்ளே வந்து நம்மை மேன்மைப்படுத்துகிற வருஷம் தான் இந்த வருஷமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலும் ஆமென் பிள்ளைகள் நல்ல ஒரு நடனத்தையும் நல்ல ஒரு நாடகங்களையும் கர்த்தர் இயற்றியும் அன்பு பிள்ளைகள் ஆண்டு சொல்லிக் கொடுத்த அன்பு மகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்து உங்களை ஒரு ஆதரவை கொடுத்தீர்கள், எத்தனையோ ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களை மறக்கவே முடியாது. ஜெபித்திருக்கிறீர்கள், கொடுத்திருக்கிறீர்கள், இந்த ஊழியத்துக்காக தாங்கி இருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால இந்த நாளிலும் ஆமென் ஆண்டவரை நாம் உண்மையாவே நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே ஆமென் முதல் கூட்டம் வாக்குத்தத்த ஆராதனை இந்த சாயங்காலத்தில் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். தேவன் இந்த நாள் ஆரம்பித்தது இந்த வருஷம் முழுவதும் தேவனை ஆராதிக்க போகிற நாட்களாய். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய பணிகள் இந்த 2026 அதிகமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஏதோ சின்ன காரியத்துக்கு நான் போக மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் அப்படி பிரச்சனை இப்படி இந்த பிரச்சனையெல்லாம் நீ சொல்லி கொண்டிருப்பாயானால் அது பிசாசு. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் தேவ சமூகம் தான் உனக்கு விடுதலை கொடுக்கும். அவரை தவிர வேறு. சில பேர் சந்தோஷத்தில் வரமாட்டாங்க, சில பேர் துக்கத்தில் வரமாட்டாங்க, சில வேலை கொடுத்தா வரமாட்டாங்க, சில பேர் திருமணம் பண்ணா வரமாட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? அதுல அவங்க திருப்தியா அப்படியே உட்கார்ந்துக்குவாங்க. ஆனால் நாம சொல்லணும், ஆண்டவரே இந்த 2026 விடாதபடி பாருங்க, நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதும் அங்கே தேவனை ஆராதிப்பதும் அவரை மகிமைப்படுத்த என்னுடைய நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆத்தும ஆதாயத்தை நம்ம அதிகமா என்ன பண்ண போறோம்? செய்ய போகிறோம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அதிகமான ஆத்தும ஆதாயம் விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த பாரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, மன்றாட்டு ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. 2026 நாம் செய்ய போகிற காரியங்கள் நாளைக்கு இந்த கூட்டம் அல்ல, பெரிய அளவிலான கூட்டத்தை கர்த்தர் 2026 முடிவதற்குள்ளாக ஒரு எழுப்புதலான ஊழியமாய் கர்த்தர் இந்த இடத்துல வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவார், நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. இப்பொழுதும் சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம அது முடிந்த பிறகு நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நல்ல பிரைஸ், இந்த நடனம் ஆடின பிள்ளைகளுக்கு இந்த நல்ல ஆமென் நாடகத்துல ரொம்ப அற்புதம். அநேகர் அழுது விட்டாங்க இந்த இடத்துல. நான் பார்த்தேன், எல்லா கண்ணிலும் தண்ணி, அந்த தேவ பிரசன்னம். அல்லேலூயா சொல்லுங்க. நடனம் என்பது சும்மா இல்ல, அதை பார்க்கும் பொழுது கண்களில எல்லாத்துக்கும் அழுது கொண்டார்கள்.
எதனாலன்னா அந்த தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி இருந்தது. அநேகர் அழுதார்கள். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய நாம மகிமைக்கு அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்க போறோம். அது மாத்திரம் வேதாகமத்தை முழுவதும் வாசித்தவர்கள் இந்த வருஷம் யார் வாசிச்சாலும் அவங்களுக்கு ஒரு பிரைஸ். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு எதுக்குன்னா இந்த பிரைஸ்னு ஒண்ணு இல்ல, அவங்கள கனம் பண்ணுவது, அல்லேலூயா, அவங்கள ஊக்குவிக்கிறது, அவங்கள ஆண்டவர் இதை மறுபடியும் நீங்கள் செய்யுங்கள், இது கர்த்தருடைய ஊழியம். நான் அடுத்தது சொல்ல போறேன், ஆத்தும ஆதாயம் யாரெல்லாம் பண்றாங்களோ அதிகமா அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன போறோம், கிஃப்ட் கொடுக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் சாலையத்துக்கு அதிகமான ஆட்களை கூட்டி கொண்டு வர்றாங்களோ எல்லா ஊழியத்தை காட்டில அது கனமான ஊழியம். பைபிள் வாசிக்கிற நம்மளே வச்சுக்கிறோம். அதல்ல, ஆத்தும ஆதாயம் யார் அதிகமா பண்றாங்களோ அவங்களை நிச்சயமா என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். அல்லேலூயா. அதனால இந்த நாளிலும் தேவன் தாமே, அல்லேலூயா, கர்த்தர் தாமே இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை நாமே துதித்து ஆராதித்து நாம் என்ன பண்ண போறோம், பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம இந்த நாள்ல நம்ம மத்தியில ராகுல் வந்து ஆராதனை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நம்ம எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இந்த வருடத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் நிச்சயமாவே கர்த்தருக்கு நம்ம ரொம்ப எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த வருடத்துல எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்து இந்த இடத்துல இல்லாம இருக்கலாம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் நம்மளை வந்து நடத்தி கொண்டு பலனை கொடுத்து ஜீவனை கொண்டு நடத்துறாருன்னு சொன்னா அதுக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஆமென். இப்ப முதலாவது கூட கர்த்தரை இந்த உன்னத பாடல்கள்ல 539வது பாடல், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவன் ஒப்பான தேவன் யார் என்று இந்த பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னத பாடல்கள்ல 539வது பாடல். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், என் தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஓ தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், என் தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், என் தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. என் தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், என் தேவனே ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், என் தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் இங்கில்லையே, கடலும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை உதித்திடுவே, தடைகளை உடைத்தவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை உயர்த்திடுவே, தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர்,
தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். என் தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? என் தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். என் தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. உங்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, காலம் முடிஞ்சு போச்சு வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, திரும்ப வந்தது கிருபையினால. சொல்லுவோம், எங்கள கடவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு காலம் முடிஞ்சு போச்சு வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, எனங்கெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல, நீரம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரகபோத தம்பிங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல, நான் பெருக நினைச்சதனால, ரகபோத தம்பிங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்ன வயல்ல பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்ன வயல்ல பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு திறந்த வாசலை தந்திருக்கிறாரு, நீங்க முன்னாடி வச்சிருக்காங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ஆமென். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும்போது நிச்சயமாவே அவர் நம்ம அன்போட கேட்கும்போது அவர் நிச்சயமாவே நமக்கு அன்போட, என் மக கூப்பிட்டாங்க அவளுக்கு செய்யணும், என் மகள் ஏசப்பா நமக்கு செய்ய வேற யாரும் செய்வார். நம்ம கேட்கும்போது தாழ்மையோடு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு இறங்கி கர்த்தர் செய்வார். நம்ம சில சமயம் தாமதிக்கலாம், ஆனாலும் அது வந்து கர்த்தருக்கு தெரியும் ஏன் தாமதமா கொடுக்குறோம் அப்படின்னு. உடனே கொடுத்துறோம் நம்ம வந்து ஏசப்பாவை மறந்துடும். சரி நம்ம கேட்டாலே கிடைச்சிருச்சு அப்புறம் அசால்ட்டா போயிடும் அப்படின்ட்டு கர்த்தர் நமக்கு தாமதம் கொடுத்தாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்துல ஏற்றதை செய்ய வளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்படி இருக்கிற இடத்துல இருந்து ஆராதனைக்குள்ள போவோமா?
ஆமென். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆமென். இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. சொல்லுங்க இயேசு, கண்களை மூடி. அப்பா தகப்பனே, எவ்வளவோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீங்க எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது உங்க கிருபை தான் சுவாமி. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம ஆண்டவரே எங்கும் போக முடியாது சுவாமி. ஆண்டவரே, உங்க கிருபை மாத்திரம் தான் எங்களுக்கு ஆண்டவரே துணையாய் நிக்கிறது சுவாமி. தகப்பனே, உங்க கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எலியாவுக்கு இறங்கின கிருபை, ஆண்டவரே எலியாவுக்கு இருந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, எலியாவை எப்படி எல்லாம் ஜெபித்தாரோ ஆண்டவரே, அதை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வருடத்துல ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு உண்மையா ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்மிடத்தை கேட்பேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுப்பான்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் சுவாமி கர்த்தத்துல கேட்டுதான் செய்வேன் ஆண்டவரை. ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் சொல்ல இருக்கீங்க ஆண்டவரே? எந்த விஷயமா இருந்தாலும் சுவாமி ஆண்டவரை உங்களை கேட்டுதான் ஆண்டவரே நீங்க சொன்னா நான் செய்ய விரும்புறேன் சுவாமி. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்க மேல ஊத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்துல நாங்க அனலா இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே, அனலா இருக்கணும் சுவாமி. ஓ ரகபாலா ஷலதனரடபா ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே நெருப்பாய் பற்றி எரிய உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா கேளுங்க தகப்பனே. ஆண்டவரே, நான் சோம்பேறியா இருக்க கூடாதுப்பா ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே ஆண்டவரே தைரியமா சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க சப்பா. எத்தனையோ இடங்கள்ல ஆண்டவரே ஆராதிக்க ஆண்டவரே சான்ஸ் கிடைக்காம இருக்குப்பா ஆண்டவரே. என்ன ஆண்டவரே ஆண்டவரே நேர்த்தியா ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் மரமுகமா ஆராதனை செய்யறாங்க ஆண்டவரே. அந்த ஸ்லாக்கியம் இல்லாம ஆண்டவரே கர்த்தரே ஆண்டவரே தைரியமா ஆண்டவரே நிம்மதியா ஆண்டவரே ஆராதிக்க கர்த்தர் இடத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடத்துல ஆண்டவரே ஒரு ஆத்மாவையான ஆதாயம் செய்யணும் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே எல்லாத்துட்டையும் கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே என்ன என் மூலியமா ஆண்டவரே ஜனங்க ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. சொல்லுங்க தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஆவினால நிரப்புங்க, உங்க பரிசுத்த ஆவினால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பேசுங்க பேசுங்க, சும்மா இருக்காதீங்க. தகப்பனே, என்னை கூப்பிடுங்க ஆண்டவரே. உங்க ஆவினால நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க சுவாமி. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீங்கிருப்பேன், பாதாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீங்கிருப்பேன்,
அசைவாரோ எங்கள் அக்கினி அசைவாரோ எங்கள் அக்கினி இறங்கிடும் நேரமே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாரோ எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாரோ அனலாக்கும் எங்கள் ஜுவாலையே ஆண்டவரே அப்பா என்னை அனலாக்குங்க சுவாமி ஆண்டவரே நான் இருக்கிற இடங்கள் ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்தமான சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் அங்க இருக்கிற பட்டணம் ஆண்டவரே எங்கள் மூலியமா ரட்சிக்கப்படணும் அங்க இருக்கிற தெருக்கள் எங்கள் மூலியமா ரட்சிக்கப்படணும் அப்பா ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் சொல்லுவோம் ஒரு அக்கா பாலாஸ்தானா இயேசுவே உமக்கு நன்றி அரக்கா பாலாஸ்தானா ஆண்டவரே என் பாதையெல்லாம் அந்தகார சூழ்ந்தாலும் சுவாமி ஆண்டவரே என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உமக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பினாலும் சுவாமி ஆண்டவரே நான் உண்மையே நம்புவேன் ஆண்டவரே உண்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே உண்மை விட்டு விலக மாட்டேன் அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவரே உண்மை விட்டு விலக மாட்டேன் சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே நீங்க கொடுத்த தரிசனத்தை நான் செய்வேன் சுவாமி அப்பா நீங்க என்ன குறிச்சிருக்கிற நோக்கத்தை ஆண்டவரே நான் செய்வேன் கடைபிடிப்பேன் உண்மையே நாங்க நம்புவோம் சுவாமி நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் என் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவேன் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நான் நம்பினேன் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. சொல்லுமா சொந்தமாய் நம்புவேன் இயேசு ஒருவரே. எல்லாரும் சொல்லுவோம் கைகளை உயர்த்தி. நம்புவேன் இயேசு ஒருவரே. ஓ சத்தமாய் சொல்லுவோமா? நம்புவேன் நம்புவேன் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் இயேசு ஒருவரே.
அல்லாது மறுவாழ்வு இல்லை என்றாலும் உடைய நம்பிக்கை அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது என்றாலும் என்னை தேற்றுவதற்கு இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு பிரசன்னத்தை தந்ததுக்காக நன்றி ஆமென். அப்படி எல்லா கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்தவான்கள் எல்லா கரங்களை தட்டி உற்சாகம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமென்.